ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் மசாலா பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயில் ஆட் பண்ணி நீங்கள் சமைக்கும்போது அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஹோல் ஸ்பைசஸ். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெயில் போடும்போது கண்டிப்பாக கையில் தெறிக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெப்பர் மஷ்ரூம் மசாலா ஒரு பெப்பர் சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நமக்கு அடி பிடிக்கும். அப்போ மட்டும் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா மர்ஜ் ஆகி குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மல்லித்தூள் ஜாஸ்தியாக போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக 3 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கலருக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளேவர் அண்ட் வாசனைக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். மசாலா ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியில் மசாலா வந்து நல்லா ஊறி போய் வதங்கி நமக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் அண்ட் தக்காளியை. நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். அதனால் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின 2 கப் தண்ணி வந்து நல்லா வெங்காயம் அண்ட் தக்காளி கூட நல்லா சேர்ந்து நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் காளான் இருக்குல்லையா, அதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு வதக்கிட்டு அந்த மஷ்ரூம் அண்ட் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பெப்பர் மஷ்ரூம் மசாலா வந்து சப்பாத்திக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஸ்டார்டர் மாதிரி ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசாலா வந்து மஷ்ரூமில் நல்லா குக் ஆகி திக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச வெந்தய இலை ஆட் பண்ணும்போது அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ரெசிபிக்கு. ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பவுடரு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம மிளகை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு காஞ்ச மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இலை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு மசாலாவில் இருக்க காட்டம் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பெப்பர் மஷ்ரூம் மசாலா ரெடி. இது சப்பாத்தி, நான், புலாவ், பரோட்டாவுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே இன்னொரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.